வேல்ராஜ் பேரு. சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. கல்லூரி முடிச்சதும் வேற வேலைக்கு போகலாம்னு நெனச்சபோது, அப்பா, அம்மா தொடங்கிய தொழிலையே தொடரலாம்னு முடிவெடுத்தாரு. ஊர்ல மக்கள் தொகை அதிகம். இதனாலேயே நல்ல வருமானம் வரும்னு நம்பி, ஹோட்டல் வேலைய தொடங்கினார். ஆரம்பத்தில கொஞ்சம் சிரமம் இருந்தாலும், நாளாக நாளாக ஹோட்டல் நல்ல பிக்கப் ஆகி லாபத்தை காட்ட ஆரம்பிச்சது. அப்பா, அம்மாவுக்கு வேல்ராஜ் மிகவும் செல்லப்பிள்ளை. அடிக்கடி அவர் சித்தி வீட்டுக்கு போவார். சித்தியும் வேல்ராஜ் மிகவும் அன்பாக பேசுவார். சித்தி அடிக்கடி சொல்வார், "எவ்வளவு நாள் ஹோட்டல்னே இருப்ப? உங்க அப்பா, அம்மா கிட்ட ஹோட்டல ஒப்படைத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரமாவது தங்கி இருந்துக்க மாட்டியா?" என்று கேட்பார். வேல்ராஜுக்கும் சித்தி வீட்டுல போய் தங்கி இருக்கணும்னு ஏக்கம் அதிகமாகவே இருந்தது. இப்படி இருக்கையில ஒரு நாள் அப்பா, அம்மா கிட்ட யோசனை கேட்டாரு. "நீ வெளியூரே போறது இல்ல. சித்தியோட ஊருக்கு போயிட்டு வா. அங்கே கோவில், சர்ச்சு, பூங்கான்னு சுத்தி பார்க்க நெறைய இருக்கு." அப்படின்னு அவங்க சம்மதம் சொல்ல, வேல்ராஜ் உடனே சித்தி வீட்டுக்கு புறப்பட்டுட்டாரு. சின்ன வயசுல பார்த்த சித்தி வீடு இப்போது 2 மாடியா புதுசா கட்டப்பட்டிருந்தது. சித்தியும் முன்னை விட அழகாக, தெய்வீகமான பார்வையோடு இருந்தார். வேல்ராஜ் கிண்டலாக சொன்னார், "சித்தி, நீங்க இப்ப நெனச்சா இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கலாம் போல இருக்கு. தேவையில்லாம பேசாத, உனக்கு தான் கல்யாணம் ஆகணும். நீ பெரிய பிள்ளையாச்சே, விரைவில கல்யாணத்த முடிவு பண்ணு." என்று சித்தி அறிவுரை சொன்னார். "கல்யாணமானதும் உன் மனைவிய உன்னோட வச்சுக்க. உங்க சித்தப்பா பாரு, மாசத்துல 1 நாளோ, 2 மாசத்துக்கு 1 முறையோ தான் வாரார். நான் தனியா எவ்வளவு கஷ்டப்படுறேன்." என்று சித்தி வருத்தப்பட்டார். "சித்தி, அவர் உங்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறார்." என்று வேல்ராஜ் பதில் சொன்னான். "சம்பாதிச்சு என்ன பண்ணிட போறாரு? கொஞ்ச நாளாவது மன நிம்மதியோடு கூடி வாழ்ற சுகமே வேற. நீ கல்யாணம் பண்ணி உன் மனைவிய பிரியும்போது புரியும்." என்று சித்தி சொல்ல வேல்ராஜ் மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். சித்தியோட பாசமும் அவரோட தனிமையின் வேதனையும் வேல்ராஜுக்கு தொடர்ந்து புரிய அவர் மனசு சற்றே கனத்தது. அந்த சமயத்தில தான் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அவர் அறியவில்லை. சித்தியின் வீட்டில் தங்கியிருந்த வேல்ராஜ் தனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். ஆனால் அந்த வீட்டுக்கு வரப்போகும் ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையையே திருப்பி போடப் போகிறாள். வேல்ராஜ் சித்தி வீட்டில் இருந்த நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் வேல்ராஜோட சாப்பாட்டு பழக்கத்தை மீனை ஊட்டினார்கள். வேல்ராஜுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதை சித்தியிடம் சொல்ல, "சரி, 2 பேரும் சேர்ந்து சமைப்போம்." என்றார் சித்தி. "இல்ல சித்தி, இன்னைக்கு நானே சமைக்கிறேன். எனக்கு சமையல் நல்லா வரும்." என்று வேல்ராஜ் பெருமையாக சொல்ல, மீனை சுத்தம் செய்து குழம்பு வைத்தான். சித்தி ருசி பார்த்துவிட்டு, "அடே, இந்த அளவுக்கு நீ சமைக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரி." என்று புகழ்ந்தார். அந்த இனிமையான உரையாடலுக்கிடையேதான் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் வந்தாள். அவள் பெயர் திவ்யா. சித்தியிடம் மிகவும் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள். நெருங்கிய தோழி மாதிரி, "வாப்பா" என்று அழைத்து பேசினாள். வேல்ராஜின் கண்கள் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. அவளை பார்க்காமல் பார்த்தான். சித்தி இதை உடனே கவனித்து விட்டார். திவ்யா போனதும், "என்னடா, கல்யாண ஆசை வந்துருச்சா? அவளை ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த?" என்று கேட்டார். "இல்ல சித்தி, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்." என்றான் வேல்ராஜ். "அவங்க வேற யாரும் இல்ல, நமக்கு சொந்தக்காரங்க. உனக்கு முறை கூட வருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கணவனுக்கு பிடிக்கல. அவன் வேற ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கான். திவ்யா தனியா இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ ஒப்பு சொன்னா நானே அவகிட்ட பேசுறேன்." என்றார் சித்தி. வேல்ராஜுக்கு முன்பு பெண்களிடம் அதிகம் பேசிய பழக்கமில்லை. ஆனால் திவ்யாவின் தெய்வீக குணமும் எளிமையும் அவனுக்கு பிடித்திருந்தது. இவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்ற எண்ணம் மனசில் மெல்ல வளர ஆரம்பித்தது. மறுபடியும் திவ்யா வீட்டுக்கு வந்தாள். வேல்ராஜ் அவளை பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தான். ஒரு வழியாக போன் நம்பர் கிடைத்தது. பிறகு போன் கால், வீடியோ கால் என்று நெருக்கம் அதிகமானது. "எனக்கு விருப்பமில்லாத கல்யாணம் முதலிரவு கூட சரியாக நடக்கல. அவன் வேற பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். என் வாழ்க்கையை பாழாக்கிட்டான்." என்று திவ்யா கண்ணீருடன் சொன்னாள். "இதுவரை நடந்தது நல்லதுக்கு தான். அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை மிகக் கொடுமையானதா இருந்திருக்கும். இனி நல்லதே நடக்கும்." என்று வேல்ராஜ் ஆறுதல் சொன்னான். திவ்யாவின் குணமும் அவள் பேச்சும் அவள் தாங்கும் துன்பமும் வேல்ராஜுக்கு மிகவும் பிடித்துப் போனது. வேல்ராஜ் மனசுல இப்போது ஒரே குழப்பம். இவளை கல்யாணம் செய்யலாமா என்ற சந்தேகம். ஆனால் சித்தி மட்டும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும்? வேல்ராஜ் ஒரு நாள் சித்தியிடம் நெருங்கி சொன்னான், "சித்தி, எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களே அப்பா அம்மா கிட்ட பேசுங்க." சித்திக்கு வந்த கோபத்தையும் கவலையையும் பார்த்து வேல்ராஜ் கொஞ்சம் பயந்தான். ஆனால் சித்தி சிரித்துக்கொண்டே சொன்னான், "என்னடா சொல்ற? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்பவாச்சும் உனக்கு இந்த நல்ல யோசனை தோணுச்சு. கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி தர்றேன். முழு பொறுப்பும் என்னுடையது." அடுத்த கட்டமாக வேல்ராஜின் அப்பா அம்மாவிடம் சித்தி விஷயத்தை எடுத்துச் சொன்னார். "இந்த கல்யாணம் மூலமா நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பொண்ணும், நம்ம வேல்ராஜுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்." என்றார். 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்கப்பட்டது. ஜாதக பொருத்தம் மிகச் சிறப்பாக இருந்தது.
திவ்யாவுக்கும் வேல்ராஜுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா திவ்யாவுடைய சைடுல எப்படி அனுமதி வாங்குவது என்று கேட்டார் வேல்ராஜின் அப்பா. சித்தி உடனே நடவடிக்கையில் இறங்கினார். திவ்யாவின் வீட்டுக்கு சென்று அவர்கள் உறவினர்களிடம் பேசினார். இந்த பொண்ணு முதல் கல்யாணத்துல ஏமாந்திருக்கா, வயசாகுது. அவளுக்கு நல்ல குடும்பமும் நல்ல புருஷனும் கிடைக்கணும். வேல்ராஜ் பொறுப்பானவன், சொந்தமா ஹோட்டல் இருக்கு. இந்த சமயத்தை தட்டி கழிக்க கூடாது என்று சித்தி வாதாடினார். திவ்யாவின் குடும்பத்தினர் முதலில் கொஞ்சம் தயங்கினாலும் பின்னர் ஒப்புக்கொண்டனர். முதல் கல்யாணமே தோல்வியாகி போச்சு. இப்போது நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. நாங்களும் சம்மதம் என்று அவர்கள் முடிவு சொன்னார்கள். சித்தி உடனே வேல்ராஜிடம் தெரிவித்தார். எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. போய் கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கு. வேல்ராஜின் மனசில் பூரிப்பு. திவ்யாவோடு வெளியிடங்களுக்கு போவது, ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவது, பூங்காக்களில் நடப்பது, கோவில்களுக்கு போவது என்று அவர்களின் புரிதல் அதிகமானது. சித்தி இல்லாத நேரத்தில் கூட வேல்ராஜ் திவ்யாவை வீட்டுக்கு வரச் சொல்லி தனியாக பேச ஆரம்பித்தான். அவர்களுக்குள் ஒரு அந்தரங்கமான புரிதல் வளர்ந்தது. திவ்யா அமைதியாக ஒரு நாள் சொன்னாள், என் முதல் புருஷன் என்னை கைவிட்டுட்டான். ஆனா இந்த முறை நல்லபடியாக நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாம் தயாராகிவிட்டது. ஆனால் வேல்ராஜ் மனசில் ஒரு கேள்வி எழுந்தது. திவ்யாவின் கடந்த கால உறவு நமக்கு இடையில் ஒரு தடையாக வருமா? திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. ஊரே திரண்டு வந்து வாழ்த்தியது. வேல்ராஜின் ஹோட்டலிலேயே ஒரு பகுதியில் சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சித்தியும் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷத்தில் மிதந்தார்கள். முதல் இரவு அமைதியாக பவ்யமாக கழிந்தது. வேல்ராஜ் திவ்யாவிடம் சொன்னான், பயமோ கவலையோ வேண்டாம், நான் உனக்கு துணை இருக்கேன். திவ்யாவின் கண்களில் நீர் துளித்தது. முதல் திருமணத்தில் அவள் பெற்ற வேதனைகள் மெதுவாக மறைய ஆரம்பித்தன. திருமணமான சில வாரங்களில் வேல்ராஜின் ஹோட்டலின் பொறுப்புகளை திவ்யா புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். சாப்பாட்டு பொருட்களை வாங்குவது, பில் போடுவது, சமையல்காரர்களோடு பேசுவது என்று திவ்யா மிகுந்த ஆர்வத்துடன் வேலை செய்தாள். நானும் என் கணவருக்கு உதவியாக இருக்கணும். அவர் மட்டும் தனியா கஷ்டப்படக்கூடாது என்றாள் திவ்யா. உன்னை போன்ற மனைவி கிடைத்தது என் பாக்கியம் என்றான் வேல்ராஜ். இருவருக்கும் இடையே புரிதலும் மரியாதையும் காதலும் நாளுக்கு நாள் அதிகமானது. சித்தி அடிக்கடி வேல்ராஜை கூப்பிட்டு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, மனைவியை விட்டு பிரியக்கூடாதுன்னு, இப்ப புரிஞ்சதா அப்படின்னு கேலி செய்வார். ஆமா சித்தி, நீங்க சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இப்ப புரியுது என்பான் வேல்ராஜ். சித்தி சொல்வார், தனியே இருக்கிறவனுக்கு வீடு வீடு அல்ல, கூட இருப்பவளோட சிரிப்புதான் வீடு. ஒரு நாள் திவ்யா வேல்ராஜிடம் சொன்னாள், என்னை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே? என்னோட கடந்த காலம் உனக்கு தெரியுமே. உன்னோட கடந்த காலம் அல்ல, உன்னோட நிகழ்காலமும் எதிர்காலமும் தான் எனக்கு முக்கியம். நீ நல்லவள், அன்பானவள், அதுவே போதும் என்றான் வேல்ராஜ். திவ்யா மனசில் இருந்த பாறை கரைந்தது. அவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். பின்னர் ஒரு நாள் வேல்ராஜ் திடீரென திவ்யாவுக்கு ஒரு ஆச்சரியம் செய்தான். அவளை சித்தியோடு மட்டுமல்ல, நேராக ஒரு அழகான கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே அவளுக்கு ஒரு நகை பரிசளித்தான். இது உன்னோட புது வாழ்க்கையின் தொடக்கத்துக்கான அடையாளம் என்றான். ஆனால் வாழ்க்கையிலெல்லாம் இத்தனை சொப்பனமாக இருப்பதில்லை. சித்திக்கு ஒரு நாள் திடீரென உடல்நிலை மோசமானது. அதற்கு முன்னரே ஒரு புதிய பொறுப்பு வேல்ராஜையும் திவ்யாவையும் எதிர்கொள்ள காத்திருந்தது. வேல்ராஜும் திவ்யாவும் இணைந்து ஹோட்டலை நடத்தும் பழக்கம் கொண்டிருந்தார்கள். காலை 4 மணிக்கு எழுந்து தைவாசல் திறப்பது, காய்கறி வாங்குவது, கறி துண்டுகள் போடுவது, சாம்பார், ரசம், வடைகறி என்று சமையலை கவனிப்பது என திவ்யா சளைக்காமல் வேலை செய்தாள். வேல்ராஜ் ஒரு நாள் சிரித்துக்கொண்டே சொன்னான், நீ வேலையெல்லாம் சீக்கிரமே கத்துக்கிட்டியே, எனக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை நீ நடத்தியிருப்ப போல இருக்கு. அதுதான் நல்லது. நீ ஓய்வெடுக்க நான் பார்த்துக்கிறேன் என்று திவ்யா பதில் சொன்னாள். சுமார் 3 மாதங்கள் இப்படி இனிமையாக கழிந்தன. அப்போதுதான் திவ்யாவுக்கு வாந்தி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் வரத் தொடங்கின. முதலில் இருவரும் அதிகம் கவலைப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து 2 வாரங்கள் இதே நிலை. வேல்ராஜ் திவ்யாவை டாக்டரிடம் அழைத்துச் சென்றான். அங்கே டாக்டர் சோதனை செய்துவிட்டு சிரித்துக்கொண்டே சொன்னார், நீங்க அப்பா ஆகப் போறீங்க. உங்க மனைவிக்கு பிரசவ காலம் சீக்கிரமே ஆரம்பிக்கும். வேல்ராஜுக்கோ திவ்யாவுக்கோ ஒரே சந்தோஷம். செய்தி சித்திக்கும் அப்பா அம்மாவுக்கும் தெரிவிக்கப்பட்டது. சித்தி ஓடோடி வந்து, என்னடா அப்பா ஆகப் போறீளா? நான் சொன்னனே கல்யாணம் பண்ணிக்கோங்கிறது பாத்தியா? இப்போ உனக்கு நல்ல குடும்பமானதில்ல என்று வாழ்த்தினார். திவ்யாவை விசேஷமாக கவனித்துக் கொண்டார்கள். சித்தி தினமும் அவளுக்கு பால், பழம், பாதாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நல்ல குழந்தை பிறக்கட்டும், குழந்தை சத்தம் வீட்டில கேட்க வேண்டும் என்று ஆசி கூறினார். அந்த சமயத்தில்தான் சித்திக்கு திடீரென மாரடைப்பு வந்தது. இரவு நேரத்தில் மூச்சு திண்டலுடன் எழுந்தார். வேல்ராஜும் திவ்யாவும் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றனர். சித்திக்கு உயிர் ஆபத்தான நிலை என்று டாக்டர் சொல்ல, வேல்ராஜின் காலடி தரையில் படவில்லை.
சித்தி இல்லன்னா நான் வளர்ந்ததே இல்ல. அவரை காப்பாத்தணும் என்று கதறினான். திவ்யா வேல்ராஜை அணைத்துக் கொண்டாள். அவளை பொறுத்தவரை சித்திதான் தனக்கு இரண்டாவது தாய். அவருக்காக தினமும் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள். சித்தியின் உயிர் மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் திவ்யாவுக்கு வேதனை திடீரென தொடங்கியது. அவளும் பிரசவ வலியுடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டாள். வாழ்க்கையும் மரணமும் ஒரே கூரையின் கீழ். ஆஸ்பத்திரியின் இரு பிரிவுகளில் ஒன்றில் சித்தி, மற்றொன்றில் திவ்யா. வேல்ராஜ் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு ஓடிக்கொண்டிருந்தான். மனசு இரண்டாக பிளந்தது. ஒருபுறம் என்னை வளர்த்த சித்தி, மறுபுறம் என் குழந்தையின் தாய் என்று தனக்குள் அழுதான். டாக்டர்கள் இரண்டு இடங்களிலும் போராடினார்கள். சித்திக்கு பைபாஸ் சர்ஜரி அவசியம் என்றும், திவ்யாவுக்கு சிசேரியன் செய்ய வேண்டும் என்றும் முடிவானது. வேல்ராஜ் முதல் கட்டமாக சித்திக்கு சர்ஜரிக்கு ஒப்புதல் கொடுத்தான். சித்தியை காப்பாற்றுங்கள், அவர் இல்லனா நான் இல்ல என்று கெஞ்சினான். அதே நேரம் திவ்யாவை பிரசவ அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். வேல்ராஜால் இரு இடங்களிலும் இருக்க முடியாத நிலை. அப்பா அம்மா உடனே வந்து சேர்ந்தார்கள். நீ திவ்யாவிடம் இரு, நாங்க சித்தியை கவனிச்சுக்கிறோம் என்றார்கள். 6 மணி நேரம் கழித்து திவ்யா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையின் குரல் எல்லா மனங்களையும் குளிர்வித்தது. ஆனால் வேல்ராஜின் கண்களில் கவலை இருந்தது. சித்தியின் சர்ஜரி வெற்றிகரமாக முடிந்தது. டாக்டர் வெளியே வந்து, சித்தி நல்லபடியாக இருக்கிறார். இன்னும் 48 மணி நேரம் கண்காணிப்பில் இருப்பார் என்று சொன்னார். வேல்ராஜ் முதலில் குழந்தையை பார்த்தான். பிறகு ஓடிப்போய் சித்தியை பார்த்தான். சித்திக்கு சுயநினைவு வந்ததும் வேல்ராஜ் கையை பிடித்துக்கொண்டு, குழந்தை நல்லா இருக்கா? பேர் என்ன வச்சே என்று கேட்டார். இன்னும் பேர் வைக்கல சித்தி, நீதான் வைக்கணும் என்றான் வேல்ராஜ். சந்தோஷ். அந்த பேரு வைக்கிறேன். சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு என்று சித்தி சொல்ல, முழு ஆஸ்பத்திரியும் சந்தோஷ கூச்சலால் நிறைந்தது. திவ்யா பிரசவத்திலிருந்து மீண்டதும் முதல் முறையாக தன் குழந்தையை தொட்டு பார்த்தாள். இந்த குழந்தைதான் என் வாழ்க்கையின் புது வெளிச்சம் என்றாள். வேல்ராஜ் திவ்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, நீ இரு பேருக்கும் உயிர் கொடுத்தாய், குழந்தைக்கும் எனக்கும் தான் என்றான். வீடு முழுக்க மகிழ்ச்சி. ஆனால் வேல்ராஜுக்கு இப்போதுதான் உண்மையான பொறுப்பு தோள்களை பிடித்தது. ஹோட்டலை, சித்தியின் உடல் நலத்தை, புதிய குழந்தையை, மூன்றையும் எப்படி கையாள்வது? சித்தியின் உடல்நிலை தேற 6 மாதங்கள் ஆனது. அந்த காலத்தில் ஹோட்டலின் முழு பொறுப்பையும் வேல்ராஜும் திவ்யாவும் இணைந்து கவனித்துக் கொண்டார்கள். குழந்தை சந்தோஷ் அழும்போதும் தூங்கும்போதும் கூட அவர்கள் கடையில் வேலை செய்வார்கள். இந்த குழந்தை பொறுப்பு மனிதனாக வளரணும் என்று திவ்யா அடிக்கடி சொல்வாள். சித்தி குணமானதும் அவர் தன் வீட்டுக்கு திரும்பினார். ஆனால் இப்போது வேல்ராஜ் சித்தியை தனியே விடவில்லை. வாரத்தில் 4 நாட்கள் திவ்யாவும் சித்தியும் சேர்ந்து பொழுது போக்குவார்கள். சித்தி பாட்டி போல் குழந்தைக்கு கதை சொல்லி கோபம் கொடுப்பார். ஒரு நாள் சித்தி வீட்டில் தனியாக அமர்ந்திருக்கும் போது வேல்ராஜ் வந்து, சித்தி, உங்களைப் போல ஒரு தாய் கிடைத்தது என் பாக்கியம். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். நீ குழந்தையை நல்லபடியா வளர்க்கணும், அப்பதான் எனக்கு மகிழ்ச்சி என்றார் சித்தி. இப்போதும் நீங்க இருக்கும் வரை நீங்களே வீட்டின் தலைமை என்றான் வேல்ராஜ். திவ்யாவும் சித்தியோடு அமர்ந்து, நீங்க இல்லன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. நான் நல்லபடியாக இருக்க காரணம் நீங்களும் வேல்ராஜும் என்றாள். சித்தி இருவரையும் அருகில் அமர்த்திக் கொண்டு சொன்னார். ஒரு குடும்பம் பாசத்தாலும் பொறுப்பாலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் இருவரும் அதை நன்றாக காப்பாற்றுங்கள். பின்னர் ஒரு முக்கிய சம்பவம். ஹோட்டலுக்கு அருகில் ஒரு போட்டி ஹோட்டல் தொடங்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் இரண்டாக பிரிந்தார்கள். வேல்ராஜ் கொஞ்சம் மனசோர்வடைந்தான். விடாதே, புது வகையான சமையலை கொண்டு வா, நமக்கு ஒரு வித்தியாசத்தை உருவாக்கணும் என்று திவ்யா உற்சாகப்படுத்தினாள். இருவரும் சேர்ந்து 5 புது கறி வகைகள், 2 புது ஸ்வீட் போன்றவற்றை மெனுவில் சேர்த்தார்கள். இதனால் மீண்டும் கூட்டம் அதிகமானது. வாழ்க்கை இழுவையில் தொடர்ந்தது. ஆனால் ஒரு நாள் காலை 4 மணிக்கு கடை திறக்கும்போது வாசலில் யாரோ ஒரு கை குழந்தையை விட்டுச் சென்ற செய்தி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த குழந்தை யாருடையது? அந்த குழந்தை பெண் குழந்தை, 3 மாத குழந்தை. உடனடியாக போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் குழந்தையை அடையாளம் காண முடியவில்லை. நாமே இந்த குழந்தையை காப்பாற்றலாமா என்று திவ்யா வேல்ராஜிடம் கேட்டாள். சட்டப்படி பல படிகள் உள்ளன. ஆனால் நம்மால் முடிந்த உதவி செய்யலாம் என்றான் வேல்ராஜ். சித்தி செய்தியை கேள்விப்பட்டு உடனே வந்தார். இந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்கலாம். கைவிடப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சூடான குடும்பம் தேவை என்றார். சட்டங்கள் மற்றும் அனுமதிகளை பெறுவதற்குள் 2 மாதங்களானது. இறுதியில் திவ்யாவும் வேல்ராஜும் அந்த குழந்தைக்கு வளர்ப்பு பெற்றோர்களாக முன்வந்தனர். குழந்தைக்கு தெய்வானை என்று பெயரிட்டார்கள். சித்தி சொன்னார், இந்த குழந்தை தெய்வம் தந்த பரிசு. சந்தோஷுக்கும் தெய்வானைக்கும் அண்ணன் தங்கச்சி பந்தம் வளர்ந்தது. வேல்ராஜின் ஹோட்டல் இப்போது சந்தோஷ் அண்ட் தெய்வானை ஹோட்டல் என்ற பெயரில் புதுப்பிக்கப்பட்டது. இப்போது வேல்ராஜின் மனசு முழுதும் திருப்தி. ஒருபுறம் சொந்த தொழில், மறுபுறம் அன்பான மனைவி,
இரு குழந்தைகள், ஆதரவான சித்தி, பெற்றோர். திவ்யா ஒரு நாள் வேல்ராஜிடம் சொன்னாள், என் முதல் திருமணம் தோல்வியாகி நான் தனியே அழுது கொண்டிருந்த நேரத்தில் நீ என் வாழ்க்கையில் நுழைந்தாய். இப்போது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் என்பது தற்செயலானது இல்லை. அது நம் செயல்களின் விளைவு. நாம் நல்லவர்களாக இருந்ததால் நமக்கு நல்லது வந்தது, என்றான் வேல்ராஜ். சித்தி தன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தார். வேல்ராஜ், திவ்யா குழந்தைகளுடன் ஒவ்வொரு ஞாயிறும் சித்தி வீட்டில் சாப்பிடும் பழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஒரு இனிய இறுதிக் காட்சியில் மாலை பொழுதில் ஹோட்டலின் மொட்டை மாடியில் வேல்ராஜும் திவ்யாவும் உட்கார்ந்து சித்தி கீழே குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்க்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை, என்கிறான் வேல்ராஜ். இல்லை, இதுதான் பிறந்தவர்களுக்கும் பாசத்தை பகிர்ந்தவர்களுக்குமான சொர்க்கம், என்கிறாள் திவ்யா. சித்தியின் குரல் கீழே இருந்து வரும், சாப்பிட கூப்பிடுங்கம்மா. ஒருமுறை தோல்வியுற்ற திருமணப் பெண்ணுக்கும் தனது சொந்த தொழிலில் மூழ்கிய ஒரு இளைஞனுக்கும் இடையேயான காதல் குடும்பத்தின் ஆதரவோடு சொர்க்கமாக மாறியது. வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்புகளை தருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் மட்டுமே வேண்டும்.